இந்த வாரம் முழுக்கவே ஐசிசியோட கிரிக்கெட் விதிகளோட அப்டேட் வாரமாக தான் இருக்கும் போல். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நிறைய அப்டேட்டை ஐசிசி கொடுத்துட்டே வராங்க. அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு புது அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, டெஸ்ட் கிரிக்கெட்டில் 5 நாட்கள் நடைபெற போட்டியை 4 நாட்களாக குறைக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனையில் ஐசிசி ஈடுபட்டு இருக்காங்க. இது நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற ஆலோசனை தான். இருந்தாலுமே இதற்கு இப்போதைய தலைவரான ஜெய்ஷாவுமே ஒப்புதல் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதான் புது தகவலாக வெளிவந்திருக்கு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போதைக்கு 12 நாடுகள் ஐசிசினால் அங்கீகரிக்கப்பட்ட டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடும் நாடுகளாக இருக்காங்க. இதில் சில சின்ன சின்ன கண்ட்ரீஸுமே இருக்காங்க. நம்ம கத்துக்குட்டி அணி அப்படின்லாம் வார்த்தைகளை யூஸ் பண்ணி சொல்லலாம். அந்த மாதிரி அணிகளும் இருக்காங்க. அதுக்கப்புறம் கிரிக்கெட்டில் கோலோச்சக்கூடிய அணிகளுமே இந்த 12 அணிகளுக்குள்ளே இடம்பெற்றிருப்பாங்க. இதில் அந்த சிறிய அணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் அயர்லாந்து, அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி ஜிம்பப்வே, இந்த மாதிரியான அணிகள்லாம் இடம்பெற்றிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை நடத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒன்றா இருக்கும். ஏன்னா 5 நாட்கள் போட்டி நடத்தணும். அதுவும் குறைந்தபட்சம் ஒரு 2 போட்டியாவது இருந்தால் தான் அது ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் தொடராக பார்க்க முடியும் அப்படிங்கிற சூழல்லாம் இருக்குது. ஸோ இதற்காக ஒரு பக்கம் நேரம், இன்னொரு பக்கம் பணம், இப்படின்னு நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்கிறனாலேயே இந்த நாடுகள்னால ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டை ஹோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒன்றா இருக்குது. ஸோ இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஐசிசியோட பிரதான குறிக்கோளாக இருக்குது. ஏன்னா 4 நாட்கள் கொண்ட போட்டி அப்படின்னா அது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறனால. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கிற நிறைய போட்டிகள் மேக்ஸிமம் 4 நாளுக்குள்ளேயே முடிவு எட்டப்பட்டுருது. இதற்கு உதாரணமாக இப்போ நடந்து முடிந்த அந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட இறுதிப் போட்டி கூட 4ஆம் நாள்லேயே முடிவு வந்துருச்சு. ஸோ அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்குது. சில போட்டிகள் மட்டும்தான் 5 நாட்கள் வரைக்கும் நீளக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த போட்டிகள் எல்லாமே இந்த பெரிய பெரிய நாடுகள் இருப்பாங்கல்ல, அதாவது நம்மளோட இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து, இந்த மாதிரியான நாடுகள் விளையாடக்கூடிய போட்டிகளை 5 நாட்கள் கொண்டு டெஸ்ட் தொடராக நடத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ஐசிசியோட எண்ணமாக இருக்குது. ஸோ இதை ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணி பார்த்துருக்காங்க. கடந்த சில காலங்களாக பெரிய நாடுகள் ஒரு சின்ன கண்ட்ரிக்கு போய் ஒரு 4 நாட்கள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுறது, அந்த மாதிரி எல்லாம். ஸோ அது எல்லாமே நல்லபடியாக தான் நடந்து முடிஞ்சிருக்கு. அதனால இதையே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா ஒரு பக்கம் ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது. இதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா அது முடியாது. ஏன்னா இந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான அடுத்த கேலண்டர் இயர் ஆரம்பிச்சாச்சு. ஜூன் 17ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால அதற்கு அடுத்த கேலண்டர் இயர், அதாவது 2027ஆம் ஆண்டுலேருந்து 29ஆம் ஆண்டு வரைக்குமான கேலண்டர் இயர் இருக்குல்ல, அந்த சமயத்தில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஐசிசி ஒரு எண்ணத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது.